விருச்சக ராசி. 18/5/2025 விருச்சக ராசிக்கு ராகு குறிச்சு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு ராகு, கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். விருச்சக ராசி நேயர்கள் அடமண்டா இருப்பீங்க, செல்பிஷா இருப்பீங்க, வேகமா இருப்பீங்க, தாகமா இருப்பீங்க, விசித்திரமான ஆளுங்க. ஐயா, விருச்சகத்துல இருக்கவங்களை நம்பவே கூடாது. திடீர்னு பல்ட்டி அடிக்கக்கூடியவங்க. ஏன்னா சந்திரன் மனசை போட்டு கலக்குறாரு. லூஸ் மோஷன் போது கலக்குறாரு, மனசை பதற்றப்படுத்துறாரு. ஒரு ஸ்டடி மைண்ட் நாட் அட்டால். எங்கேயாவது இருக்க சொல்லுங்க, ஒரு ஸ்டடியா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அதுல இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. கேட்டுக்கிட்ட பதிலே பேச முடியாது. அனுசத்திட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்ட நம்ம பதிலே பேச முடியாது. அனுசம் கேட்டேன். அடுத்து விசாக 4ஆம் பாவம். அது தொந்தரவே இல்லை, எனக்கு நான் இருக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல 4ஆம் பாவகத்துல ராசிக்கு 4 சுகம், தாயார், மருத்துவம், பராமரிப்பு, தேய்மானம், டெப்ரிசியேஷன், தேய்மானம், மருத்துவ தாயினுடைய நலத்துல தேய்மானம், டெப்ரிசியேஷன், மருத்துவ குறிப்பு, மருத்துவம். அது எந்த தன்வந்திரியா, சித்தவா, ஹோமியோபதியா, அலோபதியா, ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அம்மாங்கிறத பார்க்கணும் இடம், அந்த இடம் ரொம்ப முக்கியம். விருச்சகம் சந்திரனுக்குரிய இடம், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும். அதே கேது எடுத்துக்கோங்க, 10 பதவி, பட்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, புகழ் எல்லாத்தையும் வர 10 தான் அந்த பாவகத்தன்மை. அந்த பாவகத்தன்மை பார்த்துக்கோங்க. அந்த ராசிநாதன் வேணா 10ஆம் இடத்துக்கு அதிபதி விருச்சகத்துக்குரியவர் வேணா நீச்சமா இருக்கலாம். அதே மாதிரி சார பலனை கவனமா பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது சாரம் உத்தரத்தை முதல்ல இன்சில உத்தரத்துல இருக்காரு, எதுவரை இருக்காரு, 6ஆம் மாசம் வரையும் இருக்காரு, ஜூன் வரையும் இருக்காரு, ஜூன் 27 வரையும் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பூரத்துல வந்துடுறாரு, அதுக்கு அடுத்தது மகம், பூரம், உத்தரம், அப்புறம் மகத்துக்கு வந்துடுறாரு. அது உத்தரம், பூரம், மகம், இப்படி போனா மகம், பூரம், உத்தரம். ஏன்னா ரிவர்ஸ் தான். அப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த ராகு பயிற்சியில விருச்சக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை. ஏன்னா கடந்த காலம் குரு உங்களை பார்த்துட்டு தான் இருந்தாரு. கடந்த காலம் குரு 7ஆம் பார்வை பார்த்துட்டு இருந்தார்ல, அப்ப உங்களுக்கு குதூகலமான எல்லா நன்மையும் கொடுக்கணும். இப்ப அடுத்த தனுசு போகணும், அவன் காத்துட்டு இருக்காங்க. அவன் மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டான், சமையலுக்கு கொடுத்துட்டான், காய்கறி கொடுத்துட்டான். அப்ப அவனுக்கு போகணும்ல, அவனுக்கு அட்ரா மேலத்தை கட்டுறா தாலியம், அவன் ரெடியா இருக்கணும்ல. ஆனா அன்புக்குரிய நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாத நமஸ்காரம் பண்ணி சொல்லிக்கிறேன். விருச்சகத்துல இருக்கிறவங்க, இன்னும் திருமணம் ஆகாதவங்க இருந்தாலும் வயதினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு ஒரு இருதாரத்துல இருக்கக்கூடியது, அது எந்த சொசைட்டிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சா அதை பிடிச்சு மனமும் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அப்படிப்பட்ட விருச்சக ராசி ரொம்ப கவனமாக இருப்பது மிக அவசியம். விருச்சக ராசி மிக கவனமாக இருப்பது அவசியம். விருச்சக ராசி நேயர்களுக்கு விசாக 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை, பவளத்தை போடுங்க, செம்பை யூஸ் பண்ணுங்க. நிச்சயமாக எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள்.